Hello everyone. இந்த வீடியோல உங்களுடைய Windows 11 லேப்டாப்ல இருந்து எப்படி ஒரு மொபைல் ஹாட்ஸ்பாட்டை கிரியேட் பண்ணி இன்டர்நெட்டை அதர் மொபைல் டிவைசஸ்க்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க செட்டிங்ஸ்க்கு போய்க்கங்க. இங்க நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படிங்கற மெனுவை கிளிக் பண்ணிக்கங்க. சோ இப்போ மொபைல் ஹாட்ஸ்பாட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கங்க. சோ பை டிஃபால்ட்டா ஈத்தர்நெட் தான் செலக்ட் ஆயிருக்கும். சோ மொபைல் ஹாட்ஸ்பாட்டை எனேபிள் பண்ணனும் அப்படினா நீங்க இந்த மொபைல் ஹாட்ஸ்பாட்ங்கறத just turn on பண்ணிக்கங்க. So இப்போ பாத்தீங்கன்னா இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் credential யூஸ் பண்ணி அதர் மொபைல் டிவைசஸ்ல இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எடிட் அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய நெட்வொர்க்கோட பேண்ட்வித்தையும் நீங்க 5 GHz இருந்து 2.4 GHzக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வழியில நீங்க உங்களுடைய Windows 11 லேப்டாப்ல இருந்து ஹாட்ஸ்பாட்டை கிரியேட் பண்ணி அதர் மொபைல் டிவைசஸ்க்கு இன்டர்நெட்டை ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல என்டர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட சந்திக்கலாம்.